எல்லாம் கேட்டுக்கோடா. பிரம்மா கணக்கு சட்டப்பேரவையில் உள்ள கணக்கு ஐயா தான் உங்கள் உட்காந்துருக்கார். 76 வருஷம் உள்ள கணக்கு தமிழ்நாட்டு கணக்கு வெளியே எடுக்கார். எவன் கூச்சல் போடுதான், எவன் ஆடுதான், எவன் ஓடுதாங்கிற அடி உச்சி தலையில் அடித்து இப்போ உள்ள ஒரு குளப்படியில் விடுதார். ஏற்கனவே எல்லா மாநிலத்திலையும் குளப்படியில் விட்டு ஆட்டுதார். அறிவியட்டத்தனமாக நடத்தான்னு நினைக்காதீங்கடா. உட்காந்துட்டார் ஐயா. கணக்கு ஒப்படைக்கலைன்னா ஒன்றுக்கு அரசியல்வாதியாக கடிக்க விட்ருவார். யார் இந்த ஜன ஓட்டு முதன் ஜனதான்னு கேட்கல. கே தமிழ்நாடு வரலங்க. தமிழ்நாடு இப்போ கூடிய சீக்கிரம் அந்த மூலையை திருப்ப போகிறாரு. எந்தெந்த அரசியல்வாதி உள்ளே மாட்ட போகிறானோ அப்படியே காலை ரெண்டையும் பிச்சு பிதிக்கி நடுவில் அந்த குடல் கீழே இறங்கிடும். அந்த மாதிரி விட்டுருவார். அதையும் பார்த்துக்கோ. மூளையை திருப்புறது, மூளையை கசக்கிறது கடவுளால் தான் முடியும். உன்கிட்ட பேப்பரை வச்சு அச்சடித்த பேப்பரை வச்சு கசக்கி நீ ஆட்டத்தில் ஓட்டு முத்திரை வாங்கி நக்கணும் நீ நினைக்க. அப்படியே கசக்கி புழிஞ்சி சாரை அப்படியே ரோட்டுக்கு பலியாக போவ, பூமிக்கு பலியாக போவ. பூமி அழிச்சிருக்க. 2 காலை கொங்கடக்காலை கணக்காக வச்சுக்கிட்டு அலையுத. 2 காலை வச்சுக்கிட்டு கொங்கடக்காலை கொங்கடிச்சு குயிலியே வச்சு 2 கை காலை வச்சு பூமி அழிச்சு வச்சுருக்க. சரியா? அப்படியே கம்பியை பழுக்க வச்சு சின்ன கழிக்கிற இடத்துல கம்பியை பிளட்டை சொருகிடுவாங்க. பிளட் வராது, எல்லாம் பூரா வீச்சத்தில் இறக்கி விட்ருவார். உடம்புல நாத்தத்தை இறக்கி விட்ருவார். நாரிக்கிட்டு கடடா கண்டார வழி மேனே அப்படியே பாரு. அதே பார்த்துக்கோ. அப்படித்தான் கணக்கு. இப்போ வச்சாச்சுன்னா டாக்டர் உள்ள கையை ஓட்டியாக பார்க்க முடியும், கம்பி தான் ஓட்டி பார்க்க வேண்டியது. அந்த மாதிரி விட்ருவார். ஒழுங்காக போ, ஒழுங்காக பயந்து போ, கையை 2 கட்டி போ, கையை தலையை குனிஞ்சு போ, நிமிர்ந்து போவாத, மணியிட பேல நிமிராத. அடி தமிழ்நாட்டில் அம்புட்டு நிமிர்ந்து என்ன கணக்கு? நாங்கள் சொத்து புளுத்தி எழுதி வச்சுருக்கோம். இத்தனை ஏக்கர் புளுத்தி எழுதி வச்சுருக்கோம். இத்தனை மில்லு தொழிற்சாலை கம்பெனி புளுத்தியை நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். புளுத்தி நீ ஆட்டுதாடா. அடி அந்த குண்டியில் பழுக்க வச்சு ஏற்றி விடுவார். இத்தனை ஏக்கர் உனக்கு எதுக்குடான்னு இந்த கேள்வி வரும். அதுக்கு தான் ஆன்லைனில் பெட்டியை தூக்கி வச்சுருக்காரா? பாத்தியா சவுண்ட் கணக்கு எப்படி கொடுக்க, அது கணக்கு எப்படி கொடுக்க? ஆமாம் ஐயா கரெக்டாக செய்வார். இத்தனை ஏக்கர் எதுக்கு நக்கவாடான்னு கேள்வி கேட்கல. குண்டியில் பழுக்க வச்சு கைலாசத்துலேருந்து அடிப்பார். கைலாசத்துலேருந்து குண்டியில் பழுக்க வச்சு சொருகி விட்டு தூக்கி எறிவார். தூக்கி எறா அப்படிம்பார். வச்சுட்டு தூக்கி எறான் பாரு. அப்படி தள்ளியெல்லாம் விட மாட்டாங்க. அப்படி ஒரு தூக்கி எறிவாங்க. இராணுவ வீரர்கள் அவ்வளோ வீரமாக ஐயா கொடுத்துருக்காரு. அப்படியே சிட்டி கிராமத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏ கணக்கு தோண்டி எடுக்கல. கம்பி பழுக்க அடி கொடுத்தா அப்புறம் எல்லாம் என்ன அடி கொடுக்காங்க அப்படிங்கம்மா. இவர் சட்ட பிரமாக கரெக்டாக வர்ற கணக்கு இதுதான். குண்டியில் பழுக்க வச்சு தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருப்பான். அங்கே உள்ளே ஏறி அனல் ஓடிக்கிட்டே இருக்கும். வண்டி போர்வில் அவன் போர்வில் வருவான், லாரி வரும், அவன் வச்சுருப்பான். ராணுவ வீரர் எல்லாமே வச்சுருப்பான். அதில் பூரா அனல் ஏற்றி கம்பி நிறைய வச்சுருப்பான். வச்சு 100 பேர் 200 பேர் நிற்பான். டக்குன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்போ சிட்டி கிராமத்தில் எப்படி இப்போ கேவுன்னு வண்டி தூக்குடா, போரில் தூக்குடா, இதை தூக்குடா, அதை தூக்குடா, தட்டு பறக்கானா அமைதியாக பொத்தி உயிர் வாழறதுக்கு தின்னுட்டு படுத்து அப்படி முடக்கி படுப்பான் தமிழ்நாட்டுக்காரப்ப. அப்புறம் மற்ற மாநிலத்தில் ஒழுங்காக விவசாயம் பண்ண போவான். இங்கே தமிழ்நாட்டில் விவசாயத்தை பூரா அழிச்சிருக்கான். முட்டா குய்மனை கதற விடுவார். 3/4 சேர்த்தியம் போட்டாச்சுடா கணக்கு. கல்லுங்கிறது கணக்கு கொடுத்துட்டார் ஐயா. அதை சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டார். ஆனால் அதை செக் பண்ணால் இராணுவ வானரப்பட செக் பண்ணால் ஆல்கால் கெமிக்கலை சேர்த்தான். அது மொத்தத்திலே கடையே இராது. ஆல்கால் கெமிக்கல் எங்கெங்கே கடை வச்சுருக்கானோ அதெல்லாம் என்கவுண்டரில் முடிச்சிருவாங்க. இப்போ இது மூளை திரிப்பான். இந்த கண்டாரோலியுமே மூளை திரிப்பான். எதோ போடணும் தமிழ்நாட்டுக்கார பேரில் அதுக்கு தான் சொல்லுதார். இயற்கையிலே சாப்பிட்டுக்கோ. இல்லை பால் காய்ச்சுத ஊற்றுத அதான் இயற்கை. சரியா? அதை மாதிரி பனங்கல் இறங்கிச்சா ஊற்றிக்கோ, ஊற்றி சாப்பிட்டுக்கோ. வேறு அதுக்காக நான் கெமிக்கல் ஆல்கால் போதைய கண்ணு 2 பிதுங்கிறதுக்கு உற்பத்தி ஆகணும்னு அந்த இடத்துல வெதரும் குண்டியில் சூடு வச்சுருவாங்க, வெதரில் அடிச்சிடுவாங்க. டொப்புன்னு ஒழுங்காக போய்க்கோ. கணக்கு போட்டார். புது கவர்மெண்ட்டு போட்டார். 3/4 சத்தியம்.